உத்தரமேரூரில் சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் சுருட்டிய ஆசாமி தலைமறைவு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியில் பாவோடும் தோப்பு தெருவை சேர்ந்தவர் பாக்கியராஜ், வயது 39, கார் ஓட்டுநர். இவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளார். ஏல சீட்டானது ரூபாய் 5 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை சீட்டு போடப்பட்டது. இந்த ஏல சீட்டில் 100%க்கும் மேற்பட்டோர் பணம் கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த மாதம் பாக்கியராஜ் ஏல சீட்டு பணத்தினை முழுமையாக எடுத்துக்கொண்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவுகளில் புகார் அளித்துள்ளனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தீபாவளி ஃபண்டு சீட்டு, நகைக்கடன், வட்டிக்கு கடன், தினத்தவணை கடன், மாத தவணை கடன் என பல கோடிக்கு மேல் ஏமாற்றியது புற்றீசல் போல் வெளிவர துவங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தலைமறைவான பாக்கியராஜின் வீட்டின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் மீண்டும் ஒரு நினைவூட்டல் புகார் மனு அளித்தனர். பாவானந்தோப்பு தெருவில் வசிக்கும் பாக்கியராஜ், சிட்டி பாபுடைய மகன் பாக்கியராஜ். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 5-6 வருஷமா சீட்டு நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் சீட்டு நடத்திட்டு இருக்கும்போது அவர் எனக்கு எப்படி தொடர்பானார்னா, எங்களுக்கு கார் வச்சிருந்தாரு. அந்த காரில் வந்து நாங்கள் டிராவல்ஸ்க்காக கூட்டு போகும்போது இது மாதிரி சீட்டு பார்த்துறேன், அதில் சொன்னால் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆசை வார்த்தை கூறி ஒரு 5-6 வருஷமா சீட்டு நடத்திட்டு இருந்தார். அந்த சீட்டு நம்பி 5 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம் சீட்டு போட்டோம். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 6 கோடி ரூபாய் சொத்து, 6 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு கடைசி சீட்டு வரையும் கொடுக்காம தலைமாறி ஆகிட்டாரு. இதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப பாதிப்புள்ளாகிறோம். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்கோம், எலெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தீபாவளி ஃபண்டு சீட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 நாள் வேலை செய்யற அந்த மகளிர் கூட ஏமாத்திருக்காரு. இதுவரையும் யாருக்கும் எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணாம அவர் போய் தலைமறைவாயிட்டாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, தப்பு பண்ணவனே இப்போ வந்து அவர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தப்பு பண்ணவனா பாதுகாக்குதா? இப்போ பாமர மக்கள் நாங்கள் சீட்டு கட்டியிருக்கோம். இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது? இதை எங்களுக்கு பொதுநலமா இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு சட்ட வல்லுநர்கள் எங்களுக்கு கைட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு திருடன், இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரி ஒரு முள்ள மாதிரி உலகத்தில் வாழவே கூடாது. அவன் நாங்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம். அவன் மட்டும் இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நாங்கள் எல்லாருமே எங்கள் பெட்ரோல் ஊற்றிக்குவோம். சரிங்களா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அவன் வந்து 800 கிலோ கோல்டு வாங்கி வச்சிருக்கானா, 500 கிலோ வெள்ளி வாங்கி வச்சிருக்கானா சார்? எங்களுக்கு தெரியும் சார். அவன் ஈஸியாரில் லேண்டு வாங்கி வச்சிட்டான், போய் பதிக்கிட்டான். எங்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர், சட்ட ஒழுங்கு பார்க்குறவங்க எங்களுக்கு இதை தயவு கூர்ந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு இழந்த பணத்தை மீட்டு தரணும் சார். அதுக்காக தான் இந்த போராட்டம் வந்து நடத்துகிறோம் நாங்கள்.